நாம் இன்றைக்கி என்ன படம் பார்க்கணும்னா திருஷ்யம் 3. அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டையும் ஒரு சின்ன வீடியோவாக பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கமெண்டில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஜார்ஜ் குட்டி எப்படிப்பட்டால்னா, அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அதுக்கு எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஆள் தான் ஜார்ஜ் குட்டி. அவர் பல பிரச்சனையை கடந்து இப்போ எல்லாமே முடிஞ்சு அவரோட வாழ்க்கை நல்லபடியாக இருந்திருக்கும். இப்போ அவர் சொந்தமாக ஒரு படமே எடுத்திருப்பார். அவருக்கு நடந்த இன்சிடெண்டெல்லாம் வச்சு அவர் நடந்த கதையை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி இப்போ ஒரு படமாகவே ரிலீஸ் பண்ணியிருப்பார். அந்த படத்துக்கு திருஷ்யம்ங்கிற நேம்லேயே ரிலீஸ் பண்ணி வச்சுருப்பார். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தன்னோட தேட்டர்லேயே போட்டு எல்லாருமே ப்ரீவியூ ஷோ பார்த்துட்ருப்பாங்க. ப்ரீவியூ ஷோவில் நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கும். இப்போ அந்த படம் வந்து நல்லாவே ரீச் ஆயிரும். சோஷியல் மீடியா முதற்கொண்டு அந்த படத்தை பற்றி தான் பேசுவாங்க. ஆனாலுமே ஜார்ஜ் குட்டி பண்ண அந்த விஷயமும் அதுவும் சேர்ந்தே தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் குட்டி இந்த படம்லாம் முடிச்சுட்டு தன்னோட ஆஃபீஸில் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். இப்போ ஜார்ஜ் குட்டிக்கு பிஏவாக யார் இருப்பார்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் பார்ட்டில் அவருக்கு அந்த டிஎன்ஏ டெஸ்ட் இடத்துல ஒரு வாட்ச்மேன் இருப்பார் பார்த்தீங்களா, செக்யூரிட்டியாக இருந்திருப்பார் பார்த்தீங்களா, அவர் தான் இப்போ ஜார்ஜ் குட்டிக்கு பிஏ இருப்பார். அவர்கிட்ட என்ன சொல்லுவார்னா, நான் க்ரௌட் அதிகமாக இருக்கனால நான் பின்னாடி வாசல் வழியாக போகிறேன், நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்புவார். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து நம்ம ஜார்ஜ் குட்டிட்ட, சார் உங்களோட சில கேள்விகள் கேட்கணும், இந்த படம் வந்து உங்களுடைய நிஜ வாழ்க்கையில் நடந்ததை வச்சு தான் நீங்கள் எடுத்துருக்கா சொல்கிறாங்க, அது உண்மையானு சொல்கிறப்ப, இல்லைங்க இது நடந்ததில்லை, என்னோட நிஜ வாழ்க்கையில் போலீஸ் எங்களை படுத்தின டார்ச்சரை வச்சு தான் இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன், மிச்சப்படி எதுக்கு நாங்கள் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். இருந்தாலும் அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் விட மாட்டாங்க. திரும்ப உங்கள்கிட்ட இன்டர்வியூ வேணும் சார்னு சொல்கிறப்ப, நான் ஃப்ரீயாக இருக்க டயத்தில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஜார்ஜ் குட்டி அங்கேருந்து கிளம்பிடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வருணோட அம்மா இங்கே யூஎஸ்லேருந்து ஜார்ஜ் குட்டியோட படத்தை பற்றின ரிவ்யூவை அங்கே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இங்கே ஜார்ஜ் குட்டியோட படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கும். சூப்பர் ஹிட்டான ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கும். இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா தன்னுடைய மூத்த பொண்ணான அஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வரன் பார்த்துக்கிட்டு இருப்பார். அவர் நிறையா புரோக்கரை வச்சு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி சொல்லி வரன் பார்த்துக்கிட்டு இருப்பார். எந்த வரனுமே அந்த பொண்ணுக்கு அமையாது. அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா மன ரீதியாக கொஞ்சம் பிரச்சனை இருக்கனால ஒரு சைக்காட்டிஸ்ட்டை பார்த்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் இருக்கா பார்த்திங்கன்னா, அந்த லேடி வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும். இப்போ அந்த ரிப்போர்ட்டர் லேடி என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த சைக்காட்டிஸ்ட் டாக்டரை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து அவங்க ஃபேஷியல் பண்ண இடத்துக்கு வந்திருப்பாங்க. தெரியாத மாதிரியே அந்த இடத்துக்கு வந்து அந்த டாக்டர்கிட்ட வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், என் ஃப்ரெண்டுக்கு மன ரீதியான பிரச்சனை இருக்கனால அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஆசைப்படுறேன்னு சொல்கிறப்ப, பரவாயில்ல நீங்கள் என்னென்ன பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. டாக்டர்கிட்ட புதுசாக பழகின மாதிரி அங்கே ஆரம்பித்து அவங்க கூட இன்ட்ரோ ஆகிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் குட்டியை பார்க்குறதுக்கு வந்து அந்த பொண்ணு பார்க்கக்கூடிய தரகர் வந்திருப்பார். தரகர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டில் யாரோ ஃபோன் பண்ணி பொண்ணுக்கு மன ரீதியாக பிரச்சனை இருக்கதா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஜார்ஜ் குட்டி சொல்கிறப்போ, ஜார்ஜ் குட்டி நான் தான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், நான் எங்களுக்கு நடந்த கேஸ் விஷயத்தை பற்றி எல்லாமே நாங்கள் மாப்பிள்ளை வீட்டில் சொல்லிட்டோம்னு சொல்கிறப்ப, இல்லைங்க சார், யாரோ ஒருத்தவங்க உங்கள் பொண்ணு பார்த்ததுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வயலண்ட்டாக நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப, ஜார்ஜ் குட்டிக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தன்னுடைய மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவார். ஆனால் அந்த வரன் வந்து தட்டி போய்கிட்டே இருக்கும். இப்போ அந்த சைக்காட்டிஸ்ட்டை பார்க்குறதுக்காக நம்ம ஜார்ஜ் குட்டியும் அவரோட ஒய்ஃபான ராணியும் வந்திருப்பாங்க. இப்போ அந்த சைக்காட்டிஸ்ட்டை பேசிக்கிட்டு இருக்கப்போ தான், நீங்கள் அந்த கேஸை பற்றின கிளாரிட்டியை உங்களோட பொண்ணான அனுவுக்கும் அஞ்சுவுக்கும் இந்த கேஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லணும். அவங்களுக்கு இந்த கேஸில் கிளாரிட்டி கிடைச்சா தான் அவங்களும் இந்த கேஸ் வந்து ரிலீவ் ஆவாங்க, அவங்களுக்குரிய பிரச்சனைகளும் தீர்னு சொல்கிறப்ப, ஜார்ஜ் குட்டி இதை எப்படியா முடிக்குன்னு சொல்லி அந்த கேஸுக்கு ஆஜரான வக்கீலை கூப்பிட்டு வந்து ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு அங்கே வர சொல்லியிருப்பார். அங்கே வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வக்கீல் வந்ததுக்கப்புறம் ஜார்ஜ் குட்டி தன்னோட பொண்ணுக்கிட்ட இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட கேள்விகளை நம்ம வக்கீல்கிட்ட நீங்கள் கேளுங்கன்னு சொல்கிறப்ப, இந்த கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு கேட்குறப்ப, டெக்னிக்கலாக இது முடியலை, பட்டு நார்மலாக இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறப்ப, வருணோட ஃபேமிலிக்கு என்ன கிடைக்கணுமோ கிடச்சிருச்சு, அதனால் அவங்க இந்த கேஸை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, அவங்களும் முதல்ல இந்த கேஸில் ரொம்ப மும்முரம் காட்டினாங்க, ஆனால் இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை வருணோட அம்மா வந்து கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்காங்க, யூஎஸில் உள்ள சேனலில் உள்ளவெல்லாம் நான் பார்த்தேன்னு சொல்கிறப்ப, இப்போ இதை பற்றி பெருசாக எடுக்க வேண்டாம், இந்த கேஸை இனிமேல் யாரும் எடுக்க மாட்டாங்க, நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுன்னு சொல்கிறப்ப, நம்ம ராணி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கீதா மேடம் திரும்ப வருவாங்கன்னு கேட்குறப்ப, பயப்பட தேவையில்லை, இந்த கேஸ் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு, இனிமேல் யாரும் உங்களை என்கொயரி பண்ண வர மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம வக்கீல் சொல்லிடுவாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் வக்கீல் வந்து கிளம்புறப்ப ஜார்ஜ் குட்டை நீங்கள் இந்த மாதிரி அந்த ஆசிட் விஷயத்தையும் உங்கள் பொண்ணுகிட்ட சொல்லிடலாம்னு சொல்கிறப்ப, இல்லை இருக்கட்டும், பொண்ணுங்க பெருசாகிறாங்க, எங்கே தன்னோட அப்பா வந்து ஒரு கிரிமினல் தெரிஞ்சு அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க, எனக்கே ஒரு சில நான் ஒரு பெரிய கிரிமினலாக தோணுது, அதனால தான் இந்த விஷயத்தை நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி நம்ம வக்கீல்கிட்ட சொல்லுவார். இதை பற்றிலாம் அது நினைக்காங்க சார்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டர் லேடி வந்து ஒரு ஆளை போய் பார்க்க போவாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டில் நம்ம ஜார்ஜ் குட்டி வீட்டு பக்கத்தில் வாடகைக்கு இருந்த அந்த போலீஸ் கப்புள்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த லேடி பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸில் இருப்பார். சஸ்பென்ஸில் இருக்கனால இவர் எந்த விஷயம் சொல்ல மாட்டார். இப்போ இந்த வந்த லேடி வந்து இந்த கேஸ் சம்மந்தமாக எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எதாவது பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா இதனால் எனக்கு என்ன யூஸ்ன்னு சொல்கிறப்ப, அஃபிஷியலாக நீங்கள் ஹெல்ப் பண்ண வேண்டாம், அன்அஃபிஷியலாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ நான் பார்த்து பண்ணுறேன்னு சொல்லி இந்த லேடி சொல்லுவாங்க.
சரி நான் கண்டிப்பாக அந்த வருண் கேஸுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னாரு. இப்போ இங்கே ஜார்ஜ் குட்டி பார்த்தீங்கன்னா தன்னோட வீடை ஆல்ட்ரு பண்ணக்கு ஒரு ஆளை வச்சு பேசிகிட்டு இருக்காரு. அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜார்ஜ் குட்டியோட சின்ன பொண்ணான அனு வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் நம்ம படம் ரிலீஸ் ஆகிருப்போம் இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ ஜார்ஜ் குட்டி நேராக நம்ம அந்த படத்தில் ஆக்ட் பண்ண ஹீரோக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார் இந்த மாதிரி படம் வந்து யூடியூப் ரிலீஸ் ஆச்சுன்னு. சரி ஒன்றும் இல்லை ஜார்ஜ் குட்டி, நான் ஊரில் இல்லை துபாயில் இருக்கேன், நான் வந்தோடனே நேராக போய் டிஜிபியை போய் பார்ப்போம், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் நான் பண்ணிருக்கிறேன், நீ வா கிளம்பி அப்படின்னு சொல்லுவார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஜார்ஜ் குட்டியை என்கொயரி பண்ண அந்த ஆஃபீஸரை பார்த்து அவங்க அந்த கேஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த லேடி என்ன கேட்பாங்கன்னா வருணோட ரிமைன்ஸோட ஜார்ஜ் குட்டி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனார்ல, அவரை ஏன் அதை ட்ராக் பண்ண முடியலன்னு சொல்கிறப்ப கண்டுபிடிச்சோம், அவரோட செல்ஃபோன் சிக்னல் வச்சு கண்டுபிடிச்சோம், கோட்டயத்தில் இருந்த ஆள் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் 2 மணி நேரத்துக்குள்ள ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருந்திருக்கான், 2 மணி நேரம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருந்திருக்கான், அதுக்கப்புறம் திரும்ப அவன் இடத்துக்கு வந்துட்டான், கண்டிப்பாக அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் நடந்திருக்கு. அப்போ அந்த ரிமைன்ஸ் எல்லாமே அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே மறைச்சி இருக்கலாம். ஆனால் எங்களால் எந்த எவிடன்ஸ் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, ஜார்ஜ் குட்டி எங்களுக்கு முன்னாடியே எல்லாம் தெரிஞ்சு விளாட்றவன், அதனால் அவன் என்ன பண்ணாலும் எங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறப்ப அப்புறம் எப்படி சார் வருணோட அம்மாவுக்கு வருணோட ரிமைன்ஸ் எப்படி கிடச்சின்னு சொல்கிறப்ப எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து என்கிட்ட கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்கிறப்ப இப்போ என்ன சொல்லுவார்னா இப்போ அந்த ஆஃபீஸர் என்ன சொல்லுவாங்கன்னா என்ன தான் ஜார்ஜ் குட்டி இந்த கிரைம் எல்லாம் பண்ணியிருந்தாலும் ஜார்ஜ் குட்டி பக்கம் வந்து எங்களால் எவிடன்ஸை கலெக்ட் பண்ண முடியல, ஏன்னா ஜார்ஜ் குட்டி எங்களுக்கு முன்னாடி எல்லா எவிடன்ஸுமே அழிச்சிட்டான், அப்புறம் எப்படி நாங்கள் எவிடன்ஸ் இல்லாமல் ஜார்ஜ் குட்டியை பண்ண முடியும், எப்படி போனாலுமே கோர்ட்டில் எவிடன்ஸ் இல்லாமல் ஜார்ஜ் குட்டி தப்பிச்சிட்டான். ஆனால் சார் அப்போ இந்த கேஸ்லேருந்து இந்த கீதா பிரபாகரன் எல்லாமே வெளியே போயிட்டான், இல்லை அவங்க அஃபிஷியலாக வெளியே போனாலும் இந்த கேஸை என்கொயரி பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிம்பாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜார்ஜ் குட்டி இப்போ திருவனந்தபுரம் கிளம்பிக்கிட்டு இருப்பார். ஏன்னா அவரோட படம் வந்து யூடியூப் ரிலீஸ் ஆனால டிஜிபி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லி கிளம்பிக்கிட்டு இருப்பார். இப்போ அந்த ஹீரோவும் அங்கே வரனால ஜார்ஜ் குட்டி இங்கே வந்து கிளம்புவார். கிளம்புற டயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பார்க்கக்கூடிய தரகர் வந்திருப்பார். தரகர் வந்தவர் வந்து இந்த மாதிரி 2 வரன் வந்திருக்கு, அதில் ஒன்று வந்து ஃபாரினில் இருக்காங்கன்னு சொல்கிறப்ப ஃபாரின் வேண்டான்னு சொல்லிட்டு சரி நீ பார்த்துக்கோமான்னு சொல்லிட்டு ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு கிளம்புவார். இப்போ அந்த என்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி படிக்கிறக்காண்டி ஃபாரின் பொண்ணுன்னு சொல்லுவார். ஃபாரின் போகிறத பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஜார்ஜ் குட்டியை பொறுத்தளவு தான் பொண்ணுங்களை வெளியே அனுப்பக்கூடாதுங்கிற இருப்பார். இப்போ அந்த பெரிய பொண்ணு ஜார்ஜ் குட்டியோட திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் காரில் வச்சுட்டு கிளம்புவார் ஜார்ஜ் குட்டி கிளம்பி நேராக அங்கே டிஜிபி ஆஃபீஸ் போயிடுவார். டிஜிபி ஆஃபீஸில் என்ன வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜார்ஜ் குட்டியோட கேஸில் முத இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்த அந்த எஸ்ஐயை பார்ப்பார். அவர் பேர் பார்த்தீங்கன்னா சுரேஷ் பாபு சார். என்ன சார் எங்கே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லப்போ நான் வந்து விஆர்எஸ் வாங்கிட்டேன் ஜார்ஜு, நான் வந்து விஆர்எஸ் ஆனால இப்போ எனக்கு கொஞ்சம் பேப்பர்ஸ் பெண்டிங் இருக்குது, எனக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு, என்ன சார் நான் விஆர்எஸ் வாங்கிட்டேன், இதுக்கு அது வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் சைபர் கிரைம்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டேன், ஜார்ஜ் குட்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா, அவங்க படம்லாம் நல்லா போகுதுன்னு கேள்விப்பட்டேன், என் பையனும் சினிமாவில் ட்ரை பண்ணிருக்கான் சார், உங்கள் பொண்ணு சார் எனக்கு பொண்ணு ஃபாரினில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். உங்களுக்கு நடந்த இன்சிடென்ட் எல்லாம் எல்லாமே எனக்கு தெரியும், வருண் கேஸ்னால உங்கள் ஃபேமிலி ரொம்ப அஃபெக்ட் ஆனால் எனக்கு தெரியும், நீங்கள் பயந்த ஒரே ஆள் கீதா மேடம் அவங்களுக்கு தான், அவங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், அதனால தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க தெரியும், நீங்கள் இந்த விஷயம் பண்ணது உங்கள் தற்காப்புக்காக தானே, உண்மையிலே தானே, ஆமாம் சார் அப்படிங்கிறோம். சரிங்க ஜார்ஜ் குட்டி நான் கிளம்புறேன், உங்களுக்கு எதுவும் ஹெல்ப்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார், கண்டிப்பாக நான் உங்களுக்கு கூப்பிட்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் குட்டி போவார். இப்போ அங்கே ஹீரோ வந்துடுவார். ஹீரோ வந்ததுக்கப்புறம் ஜார்ஜ் குட்டியும் ஹீரோவும் சேர்ந்து இப்போ டிஜிபி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி படம் வந்து யூடியூப்பில் ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லி. இப்போ டிஜிபி ஆஃபீஸில் ஃபார்மாட்லாம் முடிச்சுட்டு ஜார்ஜ் குட்டி அவரோட தியேட்டர் ஆஃபீஸில் இருப்பார். இப்போ அவரை பார்க்குறக்கு அவரோட படத்தை எடுத்த டேரக்டர் வந்திருப்பார். வந்தவர் சார் எனக்கு செகண்ட் படம் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்திருக்கு சார், நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு, பரவாயில்ல நல்லபடியாக படம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு சின்ன உதவி, எனக்கு வேண்டிய ஒரு பையன் இருக்கான், அவனை உங்கள் படத்தில் ஏடியாக சேர்த்துக்கணும், அவர் அப்பா எனக்கு ரொம்ப வேண்டியன்னு சொல்லிட்டு, பரவாயில்ல சார் எனக்கு ஆஃபீஸில் வந்து பார்க்க சொல்லணும்னு சொல்லிட்டு இப்போ ஜார்ஜ் குட்டி நம்மளுடைய சுரேஷ் சாருக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் போய் பாருங்கன்னு சொல்லுவார். இப்போ ஜார்ஜ் குட்டி அவர் ஒய்ஃப்ட்ட பேசிக்கிட்டு காலையில் பார்க்குறப்ப ஜோஸ் வந்திருப்பான். ஜோஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் செகண்ட் பார்ட்டில் இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணக்கூடிய இருந்த ஆள் இவர் தான். இப்போ அவர் வந்து பேசிகிட்டு இருப்பார், இந்த மாதிரி உங்களுக்கு நடந்த இன்சிடென்ட்னால எங்களோட ஃபேமிலி ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுச்சு, நாங்கள் ரொம்ப நோய்வாய்ப்பட்டோம், எங்கள் அம்மாவும் இறந்துடுச்சு, எனக்குமே தொழிலில் ரொம்ப லாஸு, அதனால தான் உங்கள்கிட்ட பார்த்து மன்னிப்பு கேட்கலாம் வந்திருப்பேன். பரவாயில்ல ஜோஸு, ஒன்னால தான் எங்கள் கேஸ் சீக்கிரம் முடிஞ்சிச்சு, ஏன்னா நீ திரும்ப இந்த கேஸுக்கு இன்வால்வ் ஆனதுனால தான் எங்களோட கேஸு சீக்கிரம் முடிஞ்சிச்சு, அதனால் நாங்களும் வெளியே வந்துட்டோம், நல்லபடியாக இருக்கும், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ என்ன பண்ணுறாங்களோ இந்த மாதிரி பேக்கரி வச்சுருக்கேன். சரி ஜோஸு நான் கொஞ்சம் உனக்கு காசு தரேன், நீ அதை வச்சு நீ ரன் பண்ண உன் பிஸ்னஸ் ரன் பண்ணு, இல்லை வேண்டாம்னா நான் கொடுக்குற காசை நீ கடனாக வச்சுக்கோ, உனக்கு லாபம் வர்றப்போ அதை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஜோஸுக்கு காசை கொடுத்து அனுப்பி வச்சுருவார்.
இப்போ ஜார்ஜ் குட்டியோட மூத்த பொண்ணுக்கு வரன் வந்திருக்கும். அந்த பையனோட வீட்டிலேருந்து எல்லோரும் வந்து வீடை பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்து முடிச்சுட்டு கிளம்பி போயிடுவாங்க. இப்போ நம்ம ஜார்ஜ் குட்டியை பார்க்குறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருப்பா. அந்த பொண்ணோட பேர் பார்த்திங்கன்னா ஸ்டேயா. இந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டில் சுடுகாட்டில் வெட்டியான வேலைத்தனோட பொண்ணு தான் இந்த பொண்ணு. இப்போ அவருக்கு உடம்பு சரியில்லை, இப்போ கொஞ்சம் நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கார். நானும் துபாயிலேருந்து வந்துட்டேன், எனக்கு இப்போ கல்யாணம்னு சொல்லுவார். ஜார்ஜ் குட்டிக்கு அந்த வெட்டியான அவர் பண்ண உதவினால ஜார்ஜ் குட்டி என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபாரஸ்ட்டில் இடம் வாங்கி இவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து சில உதவிகள் பண்ணிக்கிட்டு இருப்பார். இப்போ இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அவங்கள ஊருக்கு கிளம்பி போகிற பார்க்க இந்த ரிப்போர்ட்டர் லேடி என்ன செய்வாங்கன்னா, அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டே போய் அந்த பொண்ணுகிட்ட சும்மா இன்ட்ரோ கொடுத்து இன்ட்ரோவாகி வச்சுக்கிடுவாங்க. அந்த பொண்ணோட அட்ரஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்போ ஜார்ஜ் குட்டி வீட்டில் பார்த்திங்கன்னா தரகர் வந்து இந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பார்த்துட்டு போனாங்களா, அவங்க வீட்டில் வந்து யாரோ ஃபோன் பண்ணி பொண்ணுக்கு வந்து பைத்தியம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறப்ப ஜார்ஜ் குட்டி ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார். இப்போ என்ன பண்ணுவார்னா, அந்த பொண்ணு வீட்டுக்கு ஃபோன் பண்ணவங்களோட நம்பர் என்கிட்ட இருக்குன்னு சொல்கிறப்ப ஜார்ஜ் குட்டி சுரேஷ் சாரை பார்த்து இந்த நம்பரில் உள்ளவங்க தான் யாரோ ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த நம்பரை கொஞ்சம் எனக்கு செக் பண்ணி கொடுங்க சொல்கிறப்ப சுரேஷ் சார் அந்த நம்பரை கண்டுபிடிச்சி கொடுத்துறாரு. நம்பரை கண்டுபிடிச்சி கொடுத்தீங்க ஜார்ஜ் குட்டி நேரம் அந்த வீட்டுக்கு போவார். அந்த வீடு வேறு யாரோட வீடு இல்லை, நம்ம ஜார்ஜ் குட்டிக்கு பிஏவாக இருந்துப்பார் பார்த்தீங்களா, அந்த செகண்ட் பார்ட்டில் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணுவார், அவரோட வீடு தான். அவரோட வீட்டுக்கு தான் நேராக போவார். இப்போ அவர் பொண்டாட்டி வந்து ஜார்ஜ் குட்டி சண்டை போடும். நீ பண்ண துரோகத்தினால தான் என் புருஷனுக்கு வேலைலாம் போயிடுச்சு, நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், அப்போலாம் நீ என்னன்னு பார்க்கல, அதனால தான் நாங்கள்லாம் சேர்ந்து தான் உன் பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்கணும், அதனால தான் இப்படிலாம் பண்ணோம், கூட இருந்து பண்ணுற துரோகம் எப்படின்னு உனக்கு காட்ட தான் அதெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறேன். சார்ஜ் கூட்டிட்டு அந்த லேடி என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பண்ண துரோகத்தினால என் வீட்டுக்காரனுக்கு வேலை போச்சு, வேலை போனனால அவர் சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிட்டார், எங்கள் ஃபேமிலி நடுத்தரில் வந்துச்சு, சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம், இதில் என்னோடய குழந்தைங்க வேறு சூசைட் பண்ண போய் அதால் பேச முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு, இதுக்கெல்லாம் காரணமானது நீ தான், நீயும் உன் குடும்பம் மட்டும் சந்தோஷமாக இருந்தீங்க, ஆனால் எங்களை என்னைக்காவது கண்டுக்கிட்டியா, உங்கள்கிட்ட பிச்சை எடுக்காத குறைக்கு என்ன ஆளாக்கணும், அதனால தான் நானும் என் புருஷனை சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம், அதனால தான் உன் பொண்ணுக்கு கிடைக்கிற வரலாம் பாழாக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். இப்போ சார்ஜ் குட்டி வருத்தப்படுவார். தன்னோட குடும்பத்துக்காக பாடுபட்ட அவர் அடுத்தவங்க தனக்கு உதவுனவங்க குடும்பத்தை பார்க்காம விட்டுருப்பாரு, அதனால் வருத்தப்படுவார். இப்போ மீன் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம தோட்டத்து பக்கம் யாரோ டார்ச் லைட் அடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா, இல்லை ஏதாவது வாழைக்குலையை திருட வந்திருப்பாங்கன்னு, இல்லை ஆனால் வாழைக்குலை அப்படியே இருந்துச்சு, ஆனால் யாரோ வந்து நம்ம தோட்டத்து பக்கம் பார்த்தாங்கன்னு சொல்லி சார்ஜ் குட்டி இப்போ தோட்டத்தை போய் செக் பண்ணார். அங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக குழி தோண்டி வச்ச மாதிரி இருக்கும். இப்போ சார்ஜ் குட்டி அதை பார்த்துட்டு போவார். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அந்த தோட்டத்துக்குள்ளே வந்து நிற்பான். வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு சிகரெட்டை பற்ற வச்சுக்கிட்டு இருப்பான். அது வேறு யாரும் இல்லை, முதல் பாட்டில் வந்து சகாதேவன் தான். சகாதேவனுக்கு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் குட்டியோட பொண்ணை அடித்தனால அதனால் அவனுக்கு வேலையே போயிடும். இப்போ ஜார்ஜ் குட்டி எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லி தான் சகாதேவன் இங்கே வந்திருப்பான்.